அவ இன்னும் திருந்தல மாமா, அவளும் திருந்தின மாதிரி தெரியல, இந்த பீடியன்ஸும் திருந்தின மாதிரி தெரியல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பீடியன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா என்ன நடக்கு ஏது நடக்குன்னே தெரியாம பிளைண்டா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், ஒரு 2 days முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம். ஒரு 4 daysக்கு நம்ம சேனல்ல வீடியோ வராதுங்க, வீடியோஸும் வராது, லைவும் வராது. கண்டிப்பா 4 days கழிச்சு பழைய மாதிரி வீடியோ போட்டு ஃபன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்டா போட்டுட்டேன். ஓகேவா, போட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலா நான் நேட்டிவ் போல, நான் ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். ஓகேவா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ரிப் வந்திருக்கேன். அதனால அப்படி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டிருந்தேன். அப்ப நேற்று தான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரி, என்ன கமெண்ட் வந்திருக்கு, மக்கள் வந்து நம்மளை ஆதரிச்சிருக்காங்களா இல்ல அந்தால போய் தொலைடான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்தி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய கமெண்ட்ல கதறு ப்ரோ, நல்லா அழுப்புறோன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், நான் ஏன்டா கதறணும், நான் ஏன்டா அழணும், நான் ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கேன்டா, என்ன நடக்குனே தெரியாம நான் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். யாரா நீங்களா, டே மெண்டல் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணுங்கடா, என்னடா ஆச்சு, நான் ஏன்டா கதறணும், 4 நாள் வீடியோ வராதுன்னு சொன்னதுக்கும், சரி 4 நாள் வீடியோ வராதுன்னு சொன்னதுக்கும் கதை என்னடா கனெக்ஷன் இருக்கு, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா ஒரு 2 பேருக்கு ஃபேன்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற பேர்ல ஏதோ எலவு வீட்டில் மாலையை போட்டு உட்கார வச்ச மாதிரி மாலையை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த 2 பேரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். காசு கொடுத்து கொஞ்சம் ஆட்களை செட் பண்ணி அவங்களுக்கான தவறுகளை மறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான விஷயத்த நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அது தெரியாம அந்த பீடன்ஸ்ல உட்காந்து பாத்தியா எங்க அக்காவுக்கு கூட்டத்தை பாத்தியா, இதை பார்த்து நீ கதற பாத்தியா, கதறி சாவுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்து செம சிரிப்பு. அதுவே ஆள் செட் பண்ணி ஒரே எப்படி 2-3 ஃபேன்ஸ் மீட்டுக்கு ஒரே ஆட்களை இறக்கி ஒரே ஆன்டி உட்காந்து கதறிட்டு இருக்கு. அது ஒரு சைடு உட்காந்து ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அது தனக்கான விஷயத்த மறைச்சு எப்படியாச்சும் மக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்ணி தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுவே புரியாம இந்த பீடன்ஸ்ல உட்காந்து கடுமையா கதறிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி இதை அப்படி சும்மா விடக்கூடாது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை பத்தி ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு என்னதான் நடந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ஃபேன்ஸ் மீட்ல, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா நடத்திருக்காங்க. சத்தியமாக சொல்ல போனால் ஃபேன்ஸ் மீட் வந்து செம்மையாக நடத்திருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நடத்தி நம்ம பார்த்துருப்போம், இங்கே வந்து ஜோடியாக நடத்தியிருக்காங்க. ஓகேவா, ஜோடியாக வந்து ஒரே அட்டம்ப்டில் 2 பேருக்கும் மாலையை போட்டு பயங்கரமாக நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இவங்க 2 பேரும் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க, அந்த மாதிரி விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம அக்காவை பொறுத்தவரைக்கு அந்த கார் சம்பவத்துக்கு துணிவே சக்தின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசினாங்க. நல்லா ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். என்னன்னா அக்கா சொல்கிறாங்க, அந்த காரில் தள்ளி விட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாஸ்க்குன்னா தள்ளி விடுவாங்க, டாஸ்க்குன்னா எல்லாரும் தள்ளி விடுறது தானே. அது இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு காரணம் பாரு தள்ளி விட்டாதான் காரணம். பாரு தள்ளி விட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை, இல்லாட்டா இது வந்து இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. எங்கள் அம்மாலாம் அந்த கேமாக தான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 2-3 பீடியன்ஸ் அவங்க உட்காந்து கத்துறாங்க, பாரு தள்ளி விட்டதுனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு யாருக்கும் அங்கே ஒரு லேடியை ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து மிதிச்சு தள்ளினது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. பாரு மிதிச்சேதான் இப்போ எங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு தெரிஞ்சு என்ன தற்குறியடா, நீங்களாம் தெரியாமல் கேட்குறேன், நீங்களாம் தற்குறியா, சோத்தை தானே சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றீங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்டா அப்படி மூளே இல்லாமல் மழுக்கட்ட மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே நடந்தது ஃபிசிக்கல் வயலன்ஸ், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அங்கே யார் இப்படி மிதிச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். அது அந்த பாரு பண்ணாலும் சரி, காமு பண்ணாலும் சரி, சபரி பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் நடந்திருக்கும். ஏன் சபரி மேட்ரு அவ்வளோ பெருசாக வெடிக்கலையா? சபரி தெரியாம பண்ண விஷயத்தை இப்போ ஒருத்தி பிடிச்சி வச்சுட்டு சபரி மிதிச்சிட்டான் கண்ணை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தி அழுதுட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒருத்தி அந்த சம்பவத்தை வச்சு அழுதுட்டு தான் இருக்கீங்க. அதுவும் பிசிக்கல் வயலன்ஸ் தான், இதுவும் பிசிக்கல் வயலன்ஸ் தான். அதுவே புரியாம இப்படி தற்கொலை மாதிரி கதறீங்கன்னா உங்களால என்னடா சொல்றதுக்கு? அக்கா அதை உட்காந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மிதிச்சதுனாலதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை, வேற யாரா மிதிச்சிருந்தா இது இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தற்கொலை. இதுக்கு கத்திட்டு இருக்க ஒரு 4-5 உட்காந்து அது ஒரு தற்குறி. மூளே இல்லாம மழுக்கட்ட மாதிரி உட்காந்து கத்திட்டு இருக்கானு. இதுல நம்ம அண்ணன் வேற யார், நம்ம காமு மாமா. ஐயோ, அவர்கிட்ட நாய் எதுக்குப்பா நைட்டு குலைச்சிச்சுன்னு கேட்டா அவர் எதேதோ உருட்டிட்டு இருக்காரு உட்காந்து, ஏதேதோ உருட்டுறாரு. அது பாத்தீங்கன்னா அது பர்சனல், அது காதல். அவ கூட நான் திரும்ப தொடர்புல இருக்கிறதுக்கான காரணம் அது வந்து அவ லாயலா இருக்கா. யாரு? எங்க அக்கா பாரு உனக்கு லாயலா இருந்துச்சு. அப்ப நீ எபிசோட்ல பார்க்கலையானே? எபிசோட்ல பார்த்துருந்தா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ பார்த்துருக்க மாட்டேன், ஏன்னா நீ வந்து நல்ல நண்பர்கள் வச்சிருக்கனே, நல்ல நண்பர்கள் வச்சிருக்க. அந்த நல்ல நண்பர்கள் வந்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு உன்னை கரை சேர்த்துருவாங்க, வாழ்க்கையில கண்டிப்பா கரை சேர்த்துருவாங்க. ஆனா தண்ணி இல்லாத காட்டுல தான் சேர்ப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பார்த்து கொஞ்சம் பொழைச்சுக்கோனே, நிறைய திறமைகள் வச்சிருக்கேன், அதனால பார்த்து கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த தற்கொலை கூட்டங்கள் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க.
இதுல இந்த ஃபேன்ஸ் மீட்னு வச்சிருக்காங்களா, இது வந்து ஃபுல் செட்டப் ப்ரோ. அது பார்த்தாலே தெரியலையா, ஒரே ஆன்ட்டி வந்து 2 ஃபேன்ஸ் மீட்ல உட்காந்து கதறிட்டு இருக்காது, ஒரே ஸ்டெப் பாரு அப்படின்னு கதறிட்டு இருக்கு. ஃபுல் செட்டப். அவங்களுக்கான விஷயங்களை மறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம மக்கள் உட்காந்து நார்மலைஸ் பண்றாங்க. அவங்க பண்ண தவறுகள், அவங்க வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்தாங்க, இல்ல நம்ம சொல்லவே மாட்டோம். கண்டென்ட் கிவர் தான் அக்கானா, கண்டென்ட் கிவர். ஆனா என்ன மாதிரி கண்டென்ட்? எல்லாமே நெகட்டிவ் கண்டென்ட், எல்லாமே நெகட்டிவ் கண்டென்ட், காஜி கண்டென்ட், கண்ட்ரோல் இல்லாத கண்டென்ட், நடுராத்திரி நாய் குலைக்கிற கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட் தான் வந்துச்சு. அதை தாண்டி புனிதமான கண்டென்ட்ல எதுவுமே கிடையாது. கண்டென்ட் கிவர் தான், ஆனா என்ன மாதிரி கண்டென்ட் அதை பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் கண்டென்ட் கிவர்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. அது ஒரு கன்றாவியான கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிட்டோம், பிக் பாஸ் ஓட்டிக்கிட்டோம். 100 நாள் ஓட்டியாச்சு, இல்லை 90 நாள் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை வச்சு ஓட்ட முடியாது, அதுக்கு கப்பும் கொடுக்க முடியாது. அதனால தூக்கி வெளியே போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் இவங்களுக்கு புரிய போகிறது இல்லை ப்ரோ. இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது ப்ரோ, அதுதான் உண்மை. இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இவங்களோட மூளை வந்து ஒரு மாதிரி மங்கி போச்சு, மங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ். அதனால நம்ம புரிய வைக்க முடியாது. நீங்க கதறிட்டே இருங்கடா. இவங்களுக்கான அந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தனி உலகம். இவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. தண்ணி போல உலகம் மாதிரி இவனை தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது. இவனை பாட்டுக்கு தனியா கதறிட்டு போறான்னு என்னத்தையா பண்ணிட்டு தொலைறான், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்கான தப்புகளை மறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்ததா அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு கடுமையான கூட்டம் பிளா 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 பிளான்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன்ஸ் மீட் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் மட்டும் என்ட்ரி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். மற்றபடி யாருமே பெருசாக சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுக்கல. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்களுக்கு அமித், எஃப்ஜே இவங்கெல்லாம் சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. நேற்று திவ்யாக்கான ஃபேன்ஸ் மீட் போயிருக்கோம் நினைக்கிறேன். நேற்றா இன்னைக்கான எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு சில கிளிப்ஸ் கவனிக்க முடிஞ்சு. இப்போ நம்ம திவ்யாக்கான ஃபேன்ஸ் மீட்ல சபரி அப்புறம் கானா வினோத் இவங்கெல்லாம் சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு க்ரௌட் வந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ அந்த க்ரௌடை பிடிச்சி வச்சு எப்படி கதற ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, திவ்யாக்கு இந்த கூட்டம் வரல, வந்த கூட்டம் எல்லாம் கானா வினோத்தை பாக்குறதுக்கு, கானா வினோத்தை பார்க்க வந்த கூட்டத்தை வச்சு திவ்யா வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. இவங்கள என்னத்தை சொல்லுங்களேன், என்ன செஞ்சாலும் கதறானு. இப்போ கானா வினோத் சர்ப்ரைஸா வருவார். கானா வினோத், சபரி இவங்களாம் சர்ப்ரைஸ் என்ட்ரி. அதை வந்து ஆக்சுவலா ரிவீல் பண்ண மாட்டாங்க. எப்படி கானா வினோத் அவர்களுக்கான ஃபேன்ஸ் மீட்ல அமித்தும் எஃப்ஜே என்ட்ரி கொடுத்தாங்களோ அது சர்ப்ரைஸ் என்ட்ரி. சேம் அதே மாதிரி தான் எல்லாருக்கான அந்த ஃபேன்ஸ் மீட்ல இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஃபேன்ஸ் மீட்ல மட்டும் தான் 2 பேர் நாங்கள் ஒரே நேரத்தில் கொண்டு வர போறோம்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுதான் விஜே பார்வதி அப்புறம் காமு மாமா 2 பேருக்கான ஃபேன்ஸ் மீட்டை தான் ஒரே நாளில் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு க்ரௌட் வரும். ஆனால் இதெல்லாம் சர்ப்ரைஸ் என்ட்ரி. இந்த வினோத் வர்றது, சபரி இன்னைக்கு திவ்யாக்கான இது பேருக்குல சர்ப்ரைஸ் என்ட்ரி. இதுவே புரியாம வந்திருக்க கூட்டம் வினோத்துக்காக தான் வந்திருக்கு, வினோத்துக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டம், திவ்யாக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, பிளா 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 பிளான்னு அழுதுனே இருக்கானு. பைத்தியக்கார பையில உட்காந்து அழுதுனே இருக்கான. பார்க்க எனக்கு சிரிப்பா இருக்கு ப்ரோ, பாவமா இருக்கு ப்ரோ பார்க்கும்போது. 6-10 பிள்ளைல அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. சரி, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உங்க அக்காவுக்கு வந்த கூட்டம் எப்படி வந்துச்சு, எந்த ஆள வந்துச்சுங்கிறது ஊருக்கே தெரியும். ப்ளீஸ் கதறாம இருங்கடா. பிக் பாஸே முடிஞ்சு போச்சு. உங்க அக்காவே இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு எப்படியா தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு துணிவே சக்தின்னு போயிட்டு இருக்கு. நீங்க ஏன்டா தேவையில்லாம குறுக்க வந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லை நான் ஏன்டா கதறணும், ஜாலியா இருக்கேன்டா. இவனை எப்படி நினைச்சானுனா, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஸ்னூப்பி பயந்து அப்படியே ஓடிட்டார் வீடியோ போடாம அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தக்கார், நான் வந்திருக்க ஊர் அப்புறா, நான் 2 ஃபிளைட் மாதிரி வந்திருக்கேன், நானே திக்கி திணறி ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன், அதனால தான் வீடியோ போட முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் இப்போ போடுறதுக்கான காரணம் நீ கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கதறினது, அதனால தான் உனக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப கதறாதீங்க. அவ்வளோதான், ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சிட்டு. இதுக்கப்புறம் உங்கள் அக்கா ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா திருப்பி அதே மாதிரி காசு செலவு பண்ணி தான் கூட்ட வேண்டியிருக்கும். சும்மா கூட்டம் வராது. இப்போதைக்கு கூட்டம் கூடுறாங்கன்னா பிக் பாஸ்லேருந்து வந்தனால ஒரு குட்டி ஃபேம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். யார் கூட்டம் கூட்டினாலும் கண்டிப்பாக கூடும். ஏன்னா பிக் பாஸ்லேருந்து வந்திருக்காங்க, குட்டியாக ஒரு ஃபேம் இருக்கும். அந்த ஃபேம் வச்சு கூடுற கூட்டம் தான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மேட்ரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எங்கள் பெரிய சம்பவமாக இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். கவலைப்படாங்க guys, இன்னும் ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக ஒரு சம்பவ வீடியோட நான் ஒரு 2 டேஸில் வருவேன். ஆமாம், 2 டேஸில் நான் ரிட்டர்ன் சென்னை போயிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு சம்பவ வீடியோட வரேன். சரியா? இவங்களை சும்மா விடக்கூடாது guys. ரொம்ப உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 2 டேஸ் கழிச்சு வச்சு சம்பவம் செய்யலாம். ஸோ இந்த அரிய வகை தற்கொலை கூட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணால் திருந்துவாங்க, இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல படுங்க. எப்படி மிதிச்சது வந்து பாரு மிதிச்சனால இவ்வளோ பெரிய பிரச்சனை, வேற யாரும் மிதிச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஃபிசிக்கல் வயலன்ஸ் எவ்வளோ அழகாக திருப்பி விடுறல, அவ்வளோ அழகாக அப்படியே திருப்பிட்டு பாரு ரியல் டைட்டில் வினரா. அதான் கைஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வேற. ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.